காரணமின்றி திருமணத் தடை, குழந்தை பாக்கியம் தள்ளிப் போதல், மனக்குழப்பம், நீண்ட நாள் நோய் ஒன்றும் புரியவில்லையா? உங்கள் ஜாதகத்தில் குளிகன் அதாவது சனி பகவானின் புத்திரன் மாந்தி தோஷம் இருக்கிறதா என்று பாருங்கள். சனி பகவானின் மைந்தரான மாந்தி என்பவர் தர்பாரில் அமர்ந்திருந்த போது சுவற்றில் இருந்த பல்லி ஒன்று அவர் மீது விழுந்தது. அதற்கான பலன் தீயதாக இருந்ததால் வருந்திய மாந்தி தன் தந்தை சனி பகவானிடம் வருத்தப்பட அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும்படி கூறினார். தவம் செய்ய மாந்தீஸ்வரர் திருவாலங்காடு வந்து தவம் செய்தார். சிவபெருமான் மாந்திக்கு நேரில் காட்சி தந்தார். சிவபெருமானிடம் தோஷம் நீங்க வேண்டினார் மாந்தி. அதற்கு சிவபெருமான், ஒரு மண்டலம் என்னை வழிபட்டு தோஷம் நீக்கிக் கொள்வாய் என்று அருள மாந்தி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். தோஷமும் நீங்கியது. அஷ்டம சனி, எட்டில் சனி, அர்த்தாஷ்டம சனி, நாளில் சனி, ஜென்ம சனி தொல்லை நீங்க நாள்பட்ட நோய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 12 அவ்விடங்களில் மாந்தி இருந்தால் தோஷம் நீங்கும். தோஷ நிவர்த்தியாக திருமணத் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். கடன் தொல்லை நீங்கும். கல்வியில் உயர்வு ஏற்படும். மாந்தி சனிக்கிழமைகளில் பரிகாரம் செய்து கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். கவலை வேண்டாம். இதற்கான தீர்வை ஈசன் எம்பெருமான் வழிகாட்டுகிறார். அருள்மிகு வடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவில், திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம். வடாரண்யேஸ்வரர் எம்பெருமான், தாயார் பெயர் வண்டார்குழலி அம்மன். இந்த கோவில் எங்குள்ளது என்று பார்த்தால் 70 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து தூரத்தில் இருக்கிறது. மாந்தி தோஷ பரிகாரம் செய்ய உகந்த நாள் எது என்று பார்த்தால் சனிக்கிழமை மாந்தி பரிகார தோஷத்திற்கான உகந்த நாள் ஆகும். அதிகாலை 6 மணி, 8 மணி, 10 மணி, 12 மணி மற்றும் மாலை 3 மணி என திருவாலங்காடு திருத்தலத்தில் மாந்தி பரிகார பூஜை நடைபெறுகிறது. மாந்தி பரிகார பூஜைக்கு சனிக்கிழமைகளில் 5 குரூப் பூஜை நடைபெறுகிறது. ஒரு பரிகார பூஜை குரூப்புக்கு 80 பேர் மட்டுமே அனுமதி. ஆதலால் காலை 6 மணிக்கு பூஜை, 4:30 மணிக்கே பரிகார பூஜைக்கு டிக்கெட் வாங்க பக்தர்கள் வரிசையில் நின்று விடுவார்கள். அதன் பின்பு 8 மணி பூஜை, இப்படி தொடர்ந்து 5 பூஜைகள் நடைபெறும். பரிகார பூஜை கட்டணமாக ஒரு நபருக்கு ரூபாய் 1600 வசூலிக்கப்படுகிறது. அதுவும் பணமாகத்தான் மட்டும் வாங்குவார்கள். ஜிபே கிடையாது. மேலும் தங்கும் வசதி கோவிலுக்கு வெளியே உள்ளது. இப்படி நீங்கள் டிக்கெட் வாங்கிக் கொண்டு ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட் தான் வழங்குவார்கள். அனுமதி ஒருவருக்கே. அங்கேயே கோசாலைகள் உண்டு. கோசாலைக்கு வெளியே புட்கள் பசுக்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த தானம், கோசாலை தானம், சனீஸ்வர பகவானுக்கும் அவருடைய மகன் மாந்திக்கும் விருப்பமானது என்று கூறுகிறார்கள். அதுவும் ஐதீகம். கோயிலின் நுழைவாய்க்குள்ளே டிக்கெட் கவுண்டர். இதோ வாருங்கள். 8 மணி டிக்கெட் பூஜைக்காக வரிசையில் நிற்பவர்கள் 100க்கு மேற்பட்டோர். 80 பேருக்கு டோக்கன் வழங்குகிறார்கள். அதன் பின்பு அடுத்து 10 மணி பூஜைக்குத்தான் உங்களுக்கு அனுமதி. பூஜைகள் தினசரி சனிக்கிழமை மட்டுமே இத்திருத்தலத்தில் பரிகார பூஜைகள் நடைபெறுகிறது. அதை மனதில் கொள்ளவும். எனவே நீங்கள் மாந்தி தோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்ய வேண்டுமென்றால் சனிக்கிழமை மட்டுமே திருவலங்காடு கோயிலில் அதற்கான பூஜைகள் நடைபெறும். மற்ற நாட்களில் வழக்கமான பூஜைகள் நடைபெறுகிறது. எனவே பக்தர்கள், வெகு தூரத்திலிருந்து வருபவர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். கவனத்தில் கொள்ளவும் சனிக்கிழமை மட்டுமே. சரியாக 6 மணி பூஜை தொடங்கி விடுகிறார்கள். கோயில் வளாகத்தில் உள்ளே மாந்தி பூஜை நடைபெறுகிறது. இதோ வாருங்கள். மாந்தி பூஜைக்காக வரிசையில் நிற்கும் பக்தர்கள். டிக்கெட் கட்டணம் 1600 பணமாகத்தான் செலுத்த வேண்டும். ஜிபே, ஆன்லைன் பேமெண்ட்டுகள் இங்கு ஏற்றுக்கொள்வதில்லை. தினசரி இந்த பூஜை நடைபெறுவதில்லை. சனிக்கிழமைகள் மட்டுமே. பாருங்கள், கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கும் டிக்கெட் கவுண்டர்காரர் எல்லோருக்கும் டோக்கன் விநியோகம் செய்துவிட்டு அடுத்த பூஜைக்கான டிக்கெட் 10 மணிக்குரியது என்று கூறிவிட்டு செல்கிறார்.
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 பேருக்கு மட்டுமே அனுமதி. இந்த நிலையில் மதியம் 3 மணி வரை இதற்கான பூஜைகள் வரிசையாக முறையாக நடைபெறுகிறது. இந்த பூஜை முறையில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன, என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் விரிவாகவும் தெளிவாகவும் கூறுகிறார்கள். இதோ அருள்மிகு வண்டேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலின் தல வரலாறு, அங்கே மாந்தி ஈஸ்வரர் பரிகார பூஜைக்கான வரலாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று பரிகார தலம். மாந்தீஸ்வரர் சனி பகவானின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தோஷம் முன்னோர்களின் பாவம், கடமை செய்யாமல் ஏற்படும் தோஷம். இந்த தோஷம் விலக வேண்டுமென்றால் திருவலங்காடு சென்று சிவபெருமானை வணங்கிய மாந்தீஸ்வரரை வணங்கி, அவர் அஷ்டம சனி தோஷம், அஷ்டாஸ்ம சனி, ஜென்ம சனி, தீராத நோய் தீரும், திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், கடன் தொல்லை தீரும், மாணவ மாணவியர்கள் கல்வி அறிவு அதிகரிக்கும். ஏனென்றால் சனி பகவான் மந்தமான, மிகவும் மெதுவாக செயல்படும் ஒரு கிரகம். அவருடைய மகன்தான் மாந்தீஸ்வரர். அதனால் உங்களை சோம்பல் விளக்க, உங்களுக்கு தடைகள், எந்த காரியம் எடுத்தாலும் காரணமில்லாமல் தடை, காரணமில்லாத உடல்நிலை கோளாறு, இப்படி என்ன செய்தோம் இப்படி பிரச்சனை வருகிறதே என்று வருந்துவர்களுக்கு நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தால் மாந்தி தோஷம் இருக்கும். இதோ மாந்தி தோஷ பரிகார பூஜைகளுக்கான டிக்கெட் கவுண்டர். இதோ மாந்தி பரிகார பூஜை நடைபெறும் இடத்திற்குள் செல்லலாம். உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. ஆனாலும் நீங்கள் அந்த இடத்தை காண்பதற்காகவும் பூஜை முறைகளுக்காகவே இது உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. இதோ பாருங்கள், இந்த இடத்தில்தான் மாந்தி பரிகார பூஜை. சிவபெருமானின் சன்னதிக்கு ரைட் ஹேண்ட் சைட் என்பார்கள். இங்குதான் நீங்கள் சிவன் மாந்தீஸ்வரர் இருக்கும் இடம். அதோ அங்குதான் அந்த விளக்கெறியும் இடத்தில்தான் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். நீங்கள் இதோ வரிசையாக போடப்பட்டுள்ள இந்த எண்படி 80 பேருக்கு அனுமதி. இந்த எண் வரிசைப்படி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஒரு தட்டில் பழம், வெத்தலை, நவதானியங்கள் வைத்து, அதன் பின்பு அதில் மாந்தீஸ்வரரின் வாகனமான பள்ளியின் உருவம் பறித்த உருவமும், அதன் பின்பு அவருடைய ஆயுதமான கோடாரியும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். அதில் பரிகார பூஜைகள் வழங்கப்படும், செய்யப்படும். அதற்கான விளக்கங்களை குருக்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். நீங்கள் பின்பற்ற வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மாந்தி பரிகார பூஜை நடைபெறும் இடத்தில் நீங்களும் அருகில் அமராதீர்கள். அதற்கான தாக்கம் வெளிப்படும் பொழுது நீங்கள் இருந்தால் உங்களை அது பற்றி கொள்ளும் என்பது பூஜை முறைகள் செய்பவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் யாரும் கேட்பதாக இல்லை. அதனால் பரிகார பூஜை யாருக்கு செய்யப்படுகிறதோ அவர்கள் மட்டும் அங்கே அமர வேண்டும். ஒவ்வொரு டிக்கெட் வழங்குவதற்கு முன் பூஜை முடிந்து அரை மணி நேரத்துக்கு பின் தான் அடுத்த குரூப் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். போட்டிகள் இங்கு கிடையாது. நம்பர் வரிசைப்படிதான் அமர வைக்கப்படுவார்கள். உங்களுடைய டிக்கெட்டிலே எந்த எண் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆதலால் நீங்கள் வேகமாக கூட்டமாக ஓடி சென்று பரிகார பூஜைக்கான இடத்தை பிடித்து அலைய வேண்டியதில்லை. உங்களுக்கான இடம் எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ற காரணத்தால் நாங்கள் இந்த பூஜை முறைகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம். 1600 ரூபாய் டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு கோயில் சிவபெருமான் கருவறைக்கு அருகிலுள்ள மாந்தீஸ்வரர் சிவபெருமானை வணங்கிய அந்த சிவனுக்கு உள்ள அந்த மண்டபத்தில் 80 பேர் அனுமதிக்கப்படுவார்கள். இதோ வாருங்கள், வரிசையாக உள்ளே அந்த மண்டபத்துக்குள் கிரிலுக்குள்ளதான் நீங்கள் அமர வேண்டும். அங்கே மாந்தீஸ்வரருக்குரிய நவதானியம், அவருக்குரிய ஆயுதமான கோடாரி, அவருக்குரிய வாகனம் பள்ளி, இந்த உருவங்கள் பொறித்த உடன் நவதானியம் கொடுத்து ஒரு தட்டில் வைத்து உங்களை
அமர வைப்பார்கள். குருக்கள் மாந்தீஸ்வரர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து, பூஜைகள் செய்து, ஸ்லோகங்கள் சொல்லி உங்களை வழிபாடு செய்வார்கள். கிட்டத்தட்ட இந்த பூஜை 6 மணிக்கு என்றால் 6:15 6:30 மணிக்கு துவங்கும் இந்த பூஜை 7:30 மணி வரை 1 மணி நேரம் இதற்காக பூஜைகள் முறையாக செய்யப்படுகிறது. இதோ ஸ்தல விருட்சிகம். இங்கும் வந்து விளக்கேற்றி வழிபடுவர்கள் உண்டு. இப்படி 1 மணி நேரம் நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கிவிட்டு அவர்கள் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி, அதாவது எள் கலந்த சாதம், உப்பு இருக்காது, அவற்றை கோயிலிலே அமர்ந்து அனைவரும் சாப்பிடலாம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் கொடுக்கும் துண்டு, ஒரு துண்டை நீங்கள் வாங்கி அதை அப்படியே பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து வைத்து கொண்டு வந்து அதை சேர்க்க வேண்டும். வேறு எங்கும் கோயில்களுக்கு செல்லலாம், உறவினர் வீட்டுகளுக்கு செல்லக்கூடாது. பரிகார ஸ்தலத்துக்கு செல்பவர்கள் கோயிலுக்கு செல்லலாம் ஒழிய வேறு உறவினர்கள் வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடாது. ஏனால் இது தோஷ நிவர்த்திக்கான காலகட்டம். எனவே மாந்தி தோஷம் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். அதற்கென்று ஒரு கோயில் திருவலங்காடில் ஈசன் இருக்கிறார். இதோ வாருங்கள், 5 சபைகளையும் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே மாந்தி தோஷமா, உங்கள் கவலை வேண்டாம். திருவலங்காடு செல்லுங்கள். சனீஸ்வர பகவானின் மகன் புதல்வன் மாந்தீஸ்வரரை வணங்குங்கள். இத்திருத்தலத்தை தான் காரைக்கால் அம்மையாரின் ஜீவசமாதி உள்ளது. எனவே இங்கு வந்து நீங்கள் ஜீவசமாதியும் வழங்கலாம். இத்திருத்தலத்தில் திருவலங்காடு திருக்கோயிலில் வரலாறும் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த பரிகார தலத்திற்கு உங்களுக்கு தோஷம் தீர வேண்டிய காலகட்டம் வந்தால் மட்டுமே செல்ல முடியும். எல்லோரும் இதற்கான பரிகார ஸ்தலத்திற்கு செல்ல முடியாது. மேலும் குறிப்பு ஒன்று, பரிகார ஸ்தலம் இடத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அருகில் அமரக்கூடாது, தூரத்தில் அமர வேண்டும். ஏனென்றால் பரிகார தோஷம் விலகுமுடைய அதனுடைய ரேடியஸ், அதனுடைய தாக்கம் உங்களுக்கு பரவிவிடலாம். எனவே யாருக்கு பரிகாரம் செய்கிறார்களோ அவர்களை அமர வைத்துவிட்டு நீங்கள் சற்று தள்ளி வெளியே வந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் முடிந்தவுடன் அழைப்பு வரும், அவர்களை அழைத்து வரலாம். இந்த தவறை யாரும் செய்யாதீர்கள். கூடவே உட்கார்ந்திருப்பது, பக்கத்திலே உட்கார்ந்திருப்பது தவறு. ஈசனில் 5 சபைகள் உண்டு. ஒன்று சிதம்பரம் பொற்சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலநாதர் சித்திர சபை, மதுரை மீனாட்சி வெள்ளி சபை, திருவலங்காடு ஈசன் ரத்தன சபை. இங்குதான் காரைக்கால் அம்மையாரின் ஜீவசமாதி இருக்கிறது. அவரை வணங்குங்கள். ஜீவசமாதிகளை வணங்குவது ஈசன் அந்த கோயிலுக்கு அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெற இயலும். இதோ 5 சபைகளுக்கான கோபுரத்தில் இருக்கும் விளக்கங்கள். எனவே திருவலங்காடு செல்பவர்கள் காரைக்கால் அம்மையார் ஜீவசமாதியை, நடராஜர் சிலை இருக்கும் அதற்கு கீழ் ஜீவசமாதி, இங்குதான் நீங்கள் அவர்களை வணங்க வேண்டும். தியானம் செய்தால் மிகவும் நல்லது. எனவே மாந்தி தோஷம் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோயில் திருவலங்காடு. எனவே உங்களுக்கான காலகட்டம் வந்தால் இத்திருத்தலத்திற்கு ஈசனே வரவழைத்து விடுவார். மாந்தி தோஷம் சாதாரணமானது அல்ல. எல்லா காரியங்களிலும், அதுவும் சுபகாரியங்களில் தடை விதித்து கொண்டே இருப்பார் மாந்தி. எனவே அவரை வழிபட்டு உங்கள் தோஷம் நீங்க நாங்களும் ஈசனை வணங்குகிறோம். இதோ கொடிமரம். இங்கு கடைசியாக வந்து கிழக்கு நோக்கி விழுந்து வணங்கி ஈசன் அருளை பெற்று கோவிலிலே பரிகார ஸ்தலத்துக்கு செல்பவர்கள் குறைந்தது 1.5 மணி நேரமாவது அத்திருத்தலத்தில் தங்கியிருப்பது உகந்தது. ஒரு ஹோரை முடிந்து அடுத்த ஹோரை துவங்கும் வரை நீங்கள் திருத்தலம், பரிகார திருத்தலத்தங்களில் இருப்பது மிகவும் நல்லது. இரவில் தங்கியிருப்பது மிக 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 நல்லது. எனவே உங்களுடைய தோஷம் நீங்க நாங்களும் இறைவனை, ஈசனை வணங்குகிறோம். நன்றி.